சிவாய நம. இன்னைக்கு ஸ்வீட்டான சுய்யம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பூரணத்துக்கு மேமாவுக்கு பச்சரிசி 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளரு உளுந்து ரெண்டையும் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு ஒரே விசில் எடுத்துருங்க. இல்லைன்னா கொல கொலன்னு போயிடும். வேக வச்சு எடுத்துட்டு அதை மதிச்சு வச்சுக்கோங்க. இந்த மேமாவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு. சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூரணம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நெய் 2 ஸ்பூனு ஊற்றி, தேங்காய் பூ 1 கப்பு. நல்லா தேங்காய் வறுபட்டோடனே தீயை கம்மியாகவே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பூரணம் உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொல கொலன்னு போயிடும். சர்க்கரை 1 கப்பு, ஏலக்காய் தூள் 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உருண்டையில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த பஜ்ஜி மாவு எப்படி போடுவோம் அதே போல் பஜ்ஜி மாவு பார்த்துக்கு எடுத்து நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொரு உருண்டையெல்லாம் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாயந்தரம் வந்தால் குழந்தைய வந்தால் கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்வீட்டானது. சிவாய நம.